தமிழ் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பத்திரிகையாளர் அந்தரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அரசியலுக்கு வந்த ஒரு தலைவர் விஜய், அதுக்கேற்ற மாதிரி கள வேலைகள்லாம் தொடங்கிட்டாரு. பட் அதை தாண்டி விஜய் திரிஷா அப்படிங்கிற காம்போ மீண்டும் திரையில ஜொலிக்க ஆரம்பிச்சிது. அது பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு நீண்டகால நட்பை தாண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்களுக்கு. அதை நம்ம வந்து வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாதெல்லாம் தயங்குவதற்கு ஒன்றும் வேலையே கிடையாது, சொல்லலாம். ஒரு நட்பை தாண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை வந்து இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிய வைக்கணுமோன்னு நினைக்கிறாங்க. அதன் தொடர்பாக தான் இந்த மாதிரி ஸ்டில்ஸ் அப்பப்போ வெளியில் வர்றது, அது அவங்களே வெளியிடுறதா இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு லிஃப்ட்டுன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஒரு குரூஸ், அது வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த குரூஸில் நின்று அவங்க எடுத்த படம் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்னங்கிறத சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும், அது எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம். பட் அது நமக்கு அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களில் ரொம்ப பேசுவதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே தவிர்த்துருக்கோம். எல்லாருக்குமே இப்போ நிறைய விஷயங்கள் தெரிந்தும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அது அவங்களுடைய பர்சனல், அதை வந்து நம்ம ரொம்ப போய் கிளறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. அதற்காக நம்ம ஒரே அடியாக அதை புறக்கணிப்பதும் இல்லை. ஏன்னா சில விஷயங்களே இந்த சமூகத்துக்கு நம்மளும் சொல்லித்தானே ஆகும். ஆமாம். ஸோ அதனால் ஓரளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டு அதை மக்களுக்கான தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்க. இல்லைங்க, சினிமாவில் வந்து எப்போவுமே நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது இதுதான், உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அது பக்கத்துலேயே இருக்கும். இப்போ மற்ற துறைகள் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் உழுந்து போராடி கஷ்டப்பட்டுலாம் கிடையாது, பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் சம்மதம்னா உடனே சம்மதம், வேணாம்னா வேணாம், அவ்வளோதான். அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டு கடந்துடுவாங்க. வேணும்னாலும் ரொம்ப ஈஸியாக நடக்கும், வேணாம்னாலும் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். அது பெருசாக மண்டையில் ஏற்றிட்டு பைத்தியம் முடிச்சு தெரியறதும் இருக்காது. அல்லது வேணும்ட்டாங்களே அப்படியே லைஃப் லாங் ஒரு பெரிய ட்ராவல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பதும் கிடையாது. அது அப்படியே அந்த ரயில் சிநேகம் மாதிரி வரும் போகும். இதெல்லாம் பல பேருக்கு பல முறை நிகழ்ந்திருக்கு. ஸோ அதனால் இதையும் அப்படித்தான்னு நம்ம ஆரம்பத்தில் நினச்சது இல்லை. அது கொஞ்சம் அதை விட தாண்டி ஸ்ட்ராங்காகவே இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ இதையடுத்து நடக்கிற சில விஷயங்கள் வந்து காக்காவுக்கார பணம் உழுந்துதோங்கிற மாதிரிலாம் நடக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் வந்து பட்டினப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸு வாங்கியிருக்கிறாரு. பல கோடி விலையில் அதை வாங்கியிருக்கிறார், ஒரு ஃப்ளோரே வாங்கியிருக்கிறார். அதே ஃப்ளோரில் திரிஷாவும் வீடு வாங்கியிருக்காங்க. ஆமாம், கீழே அவங்க வாங்கியிருக்காங்க. இது எப்படி தற்செயலாக நடக்கும்னு நீங்கள் நம்புவீங்க? நடக்குது. நீலாங்கரையில் விஜய் ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்கிறாரு. அதே நீலாங்கரையில் சில வீடுகள் தள்ளி திரிஷா வீடு வாங்குறாங்க. இது எப்படி தற்செயலாக நடக்குது? ஸோ இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கே தவிர, இன்னொன்று விஜய் நீலாங்கரை வீட்டுக்கே இப்போ போகிறதில்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அப்படியும் சில தகவல்கள் வருது. அவர் ஆஃபீஸ்லேயே தங்கிடுறாரு, வீட்டுக்கு போகலை அப்படிலாம் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு விஜய் ஆஃபீஸ் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஜோனில் ஒரு வீடு மாதிரி இருக்குமா சார்? ஆஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் வீடு மாதிரி இல்லை. அப்படி இல்லை. நீங்கள் அது வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட்டாக என்னமோ சொல்கிறாங்க. அப்பா, 12,000மா தெரியல எனக்கு கரெக்டாக, அந்த சதுர அடி தெரியல. பட் எப்படி இருந்தாலும் ஒரு நார்மல் ஹவுஸை விட பெருசாக இருக்கும். பெருசு. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பகுதியை ஆஃபீஸாகவும் இன்னொரு பகுதியை நீங்கள் வீடாகவும் மாற்றிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. தங்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், அவ்வளோதானே. இன்னொன்று, விஜயை பற்றி சொல்கிறவர்கள் பல பேர் வந்து ரொம்ப எளிமையானவர். எப்படி நீங்கள் ரஜினியை வியந்து நீங்கள் படப்பிடிப்பில் சொல்லுவாங்களோ, ஒரு ஷாட்டுக்கு இன்னொரு ஷாட்டுக்கு நடுவில் அவர் பாட்டு ஒரு ஓரமாக படுத்துங்கிருக்காரு. நானே பார்த்துருக்கேன். நான் பணக்காரன் ஷூட்டிங்கெல்லாம் நான் போகும்பொழுது எங்கே ரஜினி இருப்பார்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, எங்கே இருக்கார் பார்க்கணும்னா அப்படி விசாரிச்சோம்னா அப்படின்னு கையை காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலையில் கை வச்சுட்டு அவர் பாட்டை தூங்கிட்டு இருப்பார். கச்சாமுச்சா நீங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, அவர் பாட்டை தூங்கிட்டு இருப்பார். ஷார்ட் ரெடினோடனே எந்திரிச்சு டக்குன்னு அந்த ஈர கிளாத்தை அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து நின்னாருன்னா அப்படியே பிரிஸ்காக இருப்பார். ஸோ இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி விஜயும் அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். படப்பிடிப்பில் வந்து அவரை காணும் எங்கே என்னன்னு தேடினா பின்னாடி வந்து அவர் பாட்டை தலையில் கையை வச்சுட்டு படுத்துருக்கிறாருலாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே கிடைச்ச பிறகு வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கைன்னு ஒன்று தோணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது தான் அப்படிலாம் அவங்களுக்கு தோணும். ஸோ அப்போ அவரும் எளிமையாக தான் இருக்கார். அதனால் பெரிய ஒரு சதாம் ஹுசேன் மாதிரி தங்க டாய்லெட்லாம் வச்சுருக்கணும்னு அவர் நினைக்க போகிறதில்ல. அதனால் ஆஃபீஸை வீடாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். இல்லை, இந்த கோட் படம் இதெல்லாம் அடுத்தடுத்து திரிஷாக்கு வாய்ப்பு கொடுக்குறதுனால சினிமா வட்டாரங்களில் சும்மா ஒரு புரளியாட்டு, ஒரு காசிப்பாக மட்டுமே இது சொல்லிட்டு இருக்காங்களா சார்?
இல்லை காசிப்புன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப என் வாயை புரிஞ்சிருக்கு. அது நான் வேண்டான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டான்னு பார்க்குறேன். பட்டு ஒன்று ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயமாக இங்கே மாறப்போகுது. அதை நோக்கி தான் இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக அவர் மாறிட்டார். நம்ம வந்து யாரோ வர்றாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ஆரம்பித்தது காணா போயிடுறாங்கங்கிற லிஸ்ட்டில் சத்தியமாக விஜய் வைக்கவே முடியாது. அவர் வந்து வேறொரு ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்கார். உங்களுக்கு கசக்குதோ இனிக்குதோ அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் விஜய் பின்னால் நிற்கிது. அது ஓட்டாக மாறுமாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நிற்கிது. விஜயினுடைய அரசியலை அவன் ஆதரிக்கிறான், அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான். இது வரைக்கும் யார் ஆண்டா எனக்கு என்ன, அவர் பேர் என்ன தெரியாது, இவர் பேர் என்ன தெரியாதுன்னு இருந்தவன் விஜய் அரசியலுக்கு வர்றாருங்கிறதுக்காகவே அரசியலை கற்றுக்க விரும்புகிறான். இப்போ தினந்தோறும் பேப்பர் படிக்கிறான். இவர் இவர் இது சொல்லியிருக்காரா, நாளைக்கு இவர் இதுதான் விஜய் பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவன் தயார் பண்ணிக்கிறான்னா இப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை விஜய் மூலமாக அங்கே நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இது வந்து பழம் பழுக்குமா நம்மளாம் திம்பமாங்கிறது வேற. பழமாவதற்கான ஒரு சூழ்நிலை இங்கே உருவாயிட்டு. சார் அதே மாதிரி நிறைய பழாப்பழுக்குமா அப்படின்னா நல்ல பழம்பெரும் அரசியல் தலைவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அடிக்கடி மீட்டிங் வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் கருத்துக்கள்லாம் கேட்டு நிறைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்குலாம் அடிக்கடி மீட்டிங்லாம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? நிறைய பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, அரசியல் தலைவர்களை சந்திக்கிறாரு, அவரோடு யாரெல்லாம் இணங்கி போகிறாங்களோ அவங்களோட சந்திக்கிறாரு, பொதுவானவர்கள்ட்ட கருத்துக்களை கேட்குறாரு. முன்னாடிலாம் அப்பெல்லாம் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஒரு அல்ல அவர் கொஞ்சம் மூடியாக தான் இருந்தார். ஆனால் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கிட்டார். இப்போ அவரே வந்து படப்பிடிப்பில் எப்படி நடந்துப்பாருன்னா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்தாருன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இப்படி இருக்கணும், அவங்கெல்லாம் அங்கங்கே நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவர் ரொம்ப மாறி இருக்கார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கெல்லாம் அவர் போனாருன்னா காரை விட்டே இறங்க முடியல. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிற்கிது, அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ கள்ளக்குறிச்சி போனார், காரை விட்டு இறங்க முடியல. அந்த பவுன்சர்கள்லாம் இல்லைன்னா அவரால் உயிரோடு திரும்பி இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் நெரிசல், அவரை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் ரஜினிக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்து அப்படி திரண்டு நிற்கிதுன்னா அது விஜய்க்கு தான். இந்த ஒரு மாஸ், அந்த ஒரு பேர் இதை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் விஜய்க்கும் திரிஷாக்கும் இடையில ஏதோ ஒரு ஆழமான நட்பு, இதெல்லாம் மற்றவர்கள் உருவாக்குற ஒரு கட்டுக்கதை. இவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் தெரியுதில்ல, விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஏன் தெரியல? இப்போ இந்த ஸ்டில்லை வெளியிட்டது யார்? திரிஷா தானே. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அம்மா தெரியாதனமா நீ என்னோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்ட, இது நீ இன்ஸ்டாகிராமில் போடாதன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? அது வருது. அப்போ அவருடைய தயவு இல்லாமல் அனுமதி இல்லாமல் அந்த ஸ்டில் வெளியில் வருமா? முதல்ல இப்போ இவ்வளோ பேர் வெளியில் நம்மளை காலி பண்ணுறதுக்காக நிற்கிறாம்மா, நான் என்னுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் வேலை செய்யுது, இது வெளியிலே வந்துடக்கூடாதுன்னு அவர் சொன்னால் அவங்க மீறிட்டு போட்டுருவாங்களே. அப்போ அது வருதுன்னா சம்மதத்தோடு தானே வருது. அப்போ அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் இது தேவையற்றதுங்கிறேன். இது வேண்டான்னு நம்ம சொல்லலை, இது தேவையற்றது இப்போதைக்கு. நீங்கள் இப்போ அரசியலுக்கு வாங்க, ஜெயிச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிங்க, அது யார் கேட்க போகிறேன்? அது ஒன்று இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி அது அவங்க குடும்ப விவகாரம். அதுக்குள்ளே நீங்கள் இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? இல்லையா? குடும்பம் ஆயிட்டாங்க. குடும்பங்கிறது அவங்க குடும்ப பிரச்சனை. அது வெறும் விஜய் பிரச்சனை இல்லைல்ல, விஜய் குடும்பத்தை அதை தான் சொல்கிறேன் நான். அது அவங்க பிரச்சனை. அது வந்து நம்முடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும், நாளைக்கு நம்ம கட்டி காத்த புகழெல்லாம் உருக்குலைஞ்சிரும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இது எதையுமே செய்ய மாட்டார். அப்போ அவருக்கு இன்னொன்று, விஜய் ரசிகர்களை இந்த இடத்துல நம்ம குறை சொல்கிறதா அல்லது இவங்க பச்சை கொடி காட்டுறாங்களான்னு எடுத்துக்கிறதான்னு எனக்கு புரியல. நீங்கள் விஜய் திரிஷா சம்மந்தப்பட்ட ஸ்டில்லை வெளியிட்டு அதற்கு எதிராக நீங்கள் ஒரு கருத்தை போட்டுட்டிங்கன்னா கீழே வந்து 1,00,000 பேர் திட்டுறான். உங்களுக்கு என்னடான்றான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சேர்ந்துருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றான். அப்போ அதை ஏற்றுக்கிறது அவன் தயாராகிட்டான். அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் பேசி என்ன பிரயோஜனம்? அரசியலில் வரும்போது ஒரு சினிமாவில் ஏதோ இந்த பிரபலத்தோடு வரும்போது அரசியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரச்சாரங்களுக்கு அப்படி இப்படிலாம் ஒரு சினிமா டீம், ஒரு ஃபேமிலி வந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அது விஜய்க்கு தேவையில்லைங்க. விஜய் வந்து நின்னாலே போதாதா? திரிஷா தேவையில்லை பிரச்சாரத்துக்கு. நீங்கள் யாருமே தேவையில்லை, ஐஸ்வர்யா ராய் கூட தேவையில்லை. விஜய் வந்து நின்னால் போதும். இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வந்து
அவரை பார்க்கறதுக்கு விரும்புது, அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கேட்கறதுக்கு விரும்புது. இது வரைக்கும் அவர் பேசுனது சுவாரஸ்யமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஐயே என்னையா அவர் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காருன்னு எங்கேயாவது சொல்கிறானா? கரெக்டாக கம்போஸ் பண்ணிட்டு வர்றாரு, கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அதை தாண்டி ஒரு வார்த்தை அவர் எக்ஸ்ட்ரா பேசுகிறதுல போயிட்டே இருக்கார். இதை வந்து அவர் கடைபிடிச்சாருனாலே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நிச்சயமாக கடைபிடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அங்கே அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதையெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துறாருன்னு வைங்க. இப்போ ஏர்போர்ட்டு போனால் எல்லாரும் போகிறாங்க, மைக்கை நீட்டுறாங்க. அஜித்துக்கிட்டே மைக்கை நீட்டுறாங்க, வாயை திறக்கிறாரா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அஜித்திட்ட மைக்கு நீட்டினா பேச மாட்டாருன்னு தெரியும், மைக்கோட போக மாட்டாங்க. அதிகபட்சம் என்னென்னா ஒரு போகிறத ஒரு வீடியோ எடுத்து காமிப்பாங்க. ஆமாம், அது மாதிரி நீங்கள் 10 இடத்துல நடந்துட்டிங்கன்னா 11வது இடத்துல யாருமே மைக்கை நீட்ட மாட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த கட்டமைப்பு அதெல்லாம் கரெக்டாக. இப்போ ரஜினி போகும்போது நீங்கள் ஏன் கருத்து சொல்கிறீங்க, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க சார்னு கேட்குறாங்கன்னா அவர் ஏற்கனவே கருத்து சொன்னதுனால கேட்குறாங்க. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கருத்து சொல்லாமலே இருந்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பிடுங்கினாலும் ஒரு வாயிலேருந்து ஒன்றுமே வராதுப்பா, வேஸ்ட் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்போ அறிக்கைகளாகவோ அல்லது அவர் நினைக்கிற விஷயங்கள் வீடியோ பதிவுகளாகவோ தான் வரும். எப்பயாவது நடக்கிற ப்ரெஸ் மீட்டு அது மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை மோடி மாதிரி ப்ரெஸ் மீட்டு வைக்காமலே அவர் அரசியலுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ அவர் அனுபவிச்சுட்டு போகிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் 2026 நமக்கு இருக்குது. இவ்வளவு சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம், பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் ஈசான் நிறைய பேசுவாங்கல்ல, கீழே வீட்டுக்கு வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, இதெல்லாம் அவங்க வீட்டில் ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்கியிருக்கோம். அங்கே உள்ள ரியாக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்குது அவங்களுடைய பர்சனல் ஹோமில்? அதை நான் வந்து ரியாக்ஷன்ஸ் இல்லை நம்ம அதுக்குள்ளே ரொம்ப பேசுகிறதே கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொருத்தருடைய குடும்ப விவகாரங்களில் நுழைந்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக எப்போவுமே நம்ம பேசுனது தெரியும். என்ன நடக்குதுன்னு தெரியும். அது எந்த லிமிட் வரைக்கும் பேசணுமோ அது வரைக்கும் தான் நம்ம பேசுவோம். அதை தாண்டி பேசுறது இல்லைங்கிறத நாங்கள் வலைபேச்சில் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கோம். இப்போ ஜெயம் ரவி டைவர்ஸை கூட நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். ஆமாம், இந்த உலகத்துக்கு முதல்ல சொன்னது நாங்கள் தான். அதையும் கூட அவங்க மனசு நோக்கக்கூடாதுங்கிறதுனால ஊடகமாக தான் சொன்னோம். ஜெயம் ரவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் சொன்னதை வச்சு தான் இது ஜெயம் ரவின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பல சேனல்கள் பேசினாங்க. இன்றைக்கி அது வந்து உண்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஆதாரபூர்வமாக கோர்ட்லேருந்தே கூட நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அப்புறம் ஆனால் நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நம்ம எப்போவுமே நினைக்கிறோம். அதனால் இந்த விவகாரத்தை நம்ம இதை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவோம். இது வேண்டாம், விட்டுடலாம். முன்னாடி கொஞ்சம் கூச்சமாக இருந்த விஷயங்கள், நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜெயம் ரவின்னு சொன்னதில்ல, அது இப்போ வெளிப்படைத்தன்மையாகவே எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்களா சார் சினிமாவில்? இங்கே முதல்ல இந்த துறையை புரிந்தவர்களாக இருக்கணும். பல சினிமா நடிகர்கள் நடிகைகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லைஃப் லாங் அவங்க ட்ராவல் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிருக்கு. என்ன காரணம்னா இந்த துறை எப்படிப்பட்டதுங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க 2 பேருமே. அதனால் இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உறுத்தல் இல்லாமலே இருக்குது. அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி பிரிவு வந்துடும். அப்போ இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் சாராதவர்களை கல்யாணம் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஜெயம் ரவி குடும்பத்தில் வந்து அவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் தானே, அவங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். பட் என்ன இருந்தாலும் அவங்க நடிகை இல்லைல்ல, அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்குள்ள கடந்த ஒரு 6-7 மாதமாகவே ஒரு பிரச்சனை ஒன்று தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து ஜெயம் ரவிக்கு வேறொரு காதல் இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் அதை நம்பலை. இது பொன்னியின் செல்வனுக்கு பிறகா சார்? பொன்னியின் செல்வனுக்கு பிறகு தான். பல பேர் சொல்கிறாங்க அவருக்கு இன்னொரு காதல் இருக்குன்னா, அதை நான் நம்பலை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வேறு. அவர் என்னென்னா அப்பாவால் வளர்க்கப்பட்டு அப்பா தான் அந்த உலகத்துக்கு அவரை கொண்டு வராரு. ஒரு பெரிய நடிகராக அவரை வந்து சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்து அண்ணன் டைரக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தனுஷை செல்வராகவன் உருவாக்குனாரோ அந்த மாதிரி உருவாக்கி மார்க்கெட்டில் கொண்டு போய் நிறுத்தினாருன்னா ஒரு பெரிய விலை போகிற பொம்மையாக அவரை உருவாக்கி வைக்கும்போது ஒரு குடும்பம் வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அதன் பலனை அவங்க அனுபவிக்கும் போது இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். அது எந்த குடும்பம் சார்? அதுதான் இப்போ மனைவி அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், சுஜாதா விஜயகுமார், அவங்க பெரிய தயாரிப்பாளர். அவங்க ஜெயம் ரவி வச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கிறாங்க. ஜெயம் ரவிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். பட் இன்னொரு நிறுவனத்துக்கு அவர் போக முடியாத அளவுக்கு அவங்க தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க. அப்போ தனி ஒருவன் படத்தை வந்து ஜெயம் ரவி அண்ணன் தான் எடுத்தார், ராஜா மோகன் ராஜா எடுத்தார்.
தனி ஒருவன் 2 எடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவருக்கு டேட்டு கிடைக்கல. டேட்டு அவங்க இவர்கிட்ட கேட்க முடியல. கேட்டால் அவங்க எங்கள் அத்தை டேட்டு கேட்டிருக்காங்க, நான் அவங்களுக்கு கொடுப்பேனா உனக்கு கொடுப்பேனாங்கிறாரு. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. அப்போ இந்த குடும்பத்தில் ஒரு வருத்தம் வரும்ல, நம்ம கிளியை வளர்த்து எங்கேயோ கொண்டு போய் விட்டோம், தங்க கூண்டில் போய் மாட்டிக்கிச்சே கிளி அப்படின்னு பயம் வரும்ல, கவலை வரும்ல. ஸோ அதன் விளைவாக நடந்த பிரச்சனை தான் இது. ஜெயம் ரவி வந்து எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்தாரு, உடனே லவ் பண்ணிட்டாரு, அப்படியே இந்த பொண்ணை விட்டு. இந்த பிரச்சனைக்கு இடையில தான் ஒரு காதல் மலர்ந்துருக்கு. இல்லை, அது காதல் மலர்ந்ததுன்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க. நமக்கு தெரிந்து அப்படி எதுவுமே இல்லை. இதுதான் பிரச்சனை. இது வந்து அவர் ரொம்ப அவரை டாமினேட் பண்ணது தான் பிரச்சனைங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. ஸோ இப்போ சொல்ல முடியாது இந்த டைவர்ஸ் நடக்காமலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி விட்டு கொடுக்க அவங்க விரும்பலை. அவங்க ஜெயம் ரவியோடு வாழணும்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கி குழந்தைகள் வந்துட்டாங்க. இன்னொன்று வந்து உட்காந்து பேசினா தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. இப்போ 2 பேரும் உட்காந்து பேசுனாங்கன்னா நிச்சயமாக தீர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே என்ன தவறு அப்படின்னு அவங்க பேசி சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவர் தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாரு, அவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணும்னா 1 வருஷம் டைம் கொடுக்கும். அடிக்கடி அவங்களுக்குள்ள கவுன்சிலிங் நடத்தும். அப்போ உட்கார்ந்து அவங்க பேசும்பொழுது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தகவலை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இது நல்லபடியாக மலர்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருப்போம். மலர வேண்டும் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.